ஃபைனலாக பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட ஜூ திரைப்படம், அதுக்கப்புறமா துருவ விக்ரம் அவர்கள் நடிப்பில் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான பைசன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 10 நாட்களை கடந்திருக்கு. இந்த 10 நாட்கள் முடிவில் இந்த 2 திரைப்படம் எவ்வளவு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இந்த 2 திரைப்படத்தோட பட்ஜெட் என்ன, இந்த 2 திரைப்படம் கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் தயாரிப்பு நிறுவனத்திற்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கா, திரையரங்க உரிமையாளர்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதாவது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்பில் வெளியான ஜூ திரைப்படத்திற்கு பெரிய ப்ரொமோஷன் பண்ணி பெரிய எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆச்சு. அதனால பெரிய ஓப்பனிங் கிடைச்சது. முதல் நாள் மட்டுமே இந்த திரைப்படத்திற்கு 23 கோடி ரூபாய் 25 கோடி ரூபாய் வரைக்கும் ஓப்பனிங் கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்தை அஃபிஷியலாக படக்குழுவே அறிவித்திருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாஸ் பிரதீப் ரங்கநாதனுக்கு இருந்தது. ஆனால் இந்த சைடு பார்த்தா பைசன் திரைப்படத்திற்கு பெரிய ஓப்பனிங் கிடைக்கல. ஏன்னா இந்த திரைப்படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பும் கிடையாது, பெரிய ப்ரொமோஷனும் கிடையாது. எதிர்பார்ப்பும் ப்ரொமோஷனும் இல்லாத திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வருமோ சொல்லப்போனால் அந்த ஜூ திரைப்படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க பைசன் திரைப்படத்தை பார்த்தாங்க. படத்துக்கான முதல் நாள் வசூல் வெறும் 2 கோடி தான் பண்ணது. ஆனால் 2வது நாட்களிலிருந்து பைசன் திரைப்படத்தோட வசூல் அதிகமானது. ஸோ ஜூ திரைப்படத்துக்கு 2வது நாட்களிலிருந்து மிக்சடு ரிவ்யூஸும், பைசன் திரைப்படத்துக்கு 2வது நாட்களிலிருந்து பயங்கரமான பாசிட்டிவான விமர்சனம். சொல்லப்போனால் மாரி செல்வராஜ் அவர்களோட கெரியரில் இதுதான் பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற விஷயத்த ரிவ்யூவாக சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால இந்த திரைப்படத்திற்கு மக்களோட கூட்டம் அதிகமானது. ஸோ 4 நாட்கள் முடிவிலே 35 கோடி ரூபாய்க்கு மேலே பைசன் திரைப்படம் வசூல் செய்தது. இந்த திரைப்படம் நல்ல வசூல் பண்ணி கொண்டு இருந்தது. பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட ஜூ திரைப்படம் 80 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்தது. ஸோ இப்போ 10 நாட்கள் முடிவில் இந்த 2 திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 திரைப்படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தலாம். பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட ஜூ திரைப்படத்தோட பட்ஜெட் 25 கோடி ரூபாய். பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு மட்டுமே 12 கோடி ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா பைசன் திரைப்படத்தோட பட்ஜெட் கொஞ்சம் அதிகம். ஏன்னா மாரி செல்வராஜ் சம்பளம், அது மட்டும் இல்லாமல் படம் கொஞ்சம் லாங் ஸ்கேல் எடுத்திருந்தாங்க. அதனால 28 கோடி ரூபாய் பைசன் திரைப்படத்துக்கு பட்ஜெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கலெக்ஷனை பற்றி பேசிடலாம். பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட ஜூ திரைப்படம் இது வரைக்குமே 128 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது 25 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட திரைப்படம் 10 மடங்கு பெரும் 5 மடங்கு லாபத்தை கொடுத்து 125 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய்க்கு மேலே தயாரிப்பு நிறுவனத்துக்கு லாபம் கிடைச்சிருக்கு. நான் ஜிஎஸ்டி இல்லாமல் சொல்கிறேன். இந்த சைடு பார்த்தா பைசன் திரைப்படம். ஸோ பைசன் திரைப்படம் 28 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தோட வசூல் இது வரைக்குமே 58 கோடி ரூபாய் வரைக்குமே கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே ஒரு 28 கோடி ரூபாய் டபுள் லாபம் 2 மடங்கு லாபத்தை பைசன் திரைப்படம் கொடுத்துருக்கு. இன்னுமே இந்த திரைப்படம் அதிகமான வசூல், முக்கியமாக நிறைய திரைப்பட விழாவுக்கும் மற்ற மாநிலங்கள் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கிறோம். இப்போ இந்த 2 திரைப்படம் மிகப்பெரிய லாபமான திரைப்படம். தயாரிப்பு நிறுவனத்திற்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு லாபமான திரைப்படமாக கேட்டால் எஸ் சூப்பரான லாபத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் இந்த 2 திரைப்படம் கொடுத்துருக்கு. ஏன்னா ரொம்ப கம்மியான தொகைக்கு தான் இந்த 2 திரைப்படத்தையும் விற்றுருக்காங்க. ஸோ முதல் 4 நாட்களே இந்த 2 திரைப்படமும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு லாபத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கு. திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஜூ திரைப்படத்தை விட பைசன் திரைப்படம் தான் அதிகமான லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக வீக் டேஸ், அதாவது விடுமுறை நாட்கள்லாம் முடிந்தும் எப்பயுமே இந்த ஒர்க்கிங் டேஸ்லையும் பைசன் திரைப்படத்திற்கு மக்களோட கூட்டமும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டமும் ரொம்ப அதிகமாக வருவதால் பைசன் திரைப்படத்திற்கு அதிக முன்னுரிமை திரையரங்க உரிமையாளர்கள் கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் தீபாவளி வின்னராக இந்த 2 திரைப்படம் இருக்கு. விமர்சனம் ரீதியாக மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடும் திரைப்படம் பைசன் திரைப்படமும், வசூல் ரீதியாக இண்டஸ்ட்ரி ஹிட்டா பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட ஜூ திரைப்படமும் இருக்கு. 2 திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம் தான். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனலாக பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட ஜூ திரைப்படம், அதுக்கப்புறமா துருவ விக்ரம் அவர்கள் நடிப்பில் மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் வெளியான பைசன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 10 நாட்களை கடந்திருக்கு. இந்த 10 நாட்கள் முடிவில் இந்த 2 திரைப்படம் எவ்வளவு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இந்த 2 திரைப்படத்தோட பட்ஜெட் என்ன, இந்த 2 திரைப்படம் கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் தயாரிப்பு நிறுவனத்திற்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கா, திரையரங்க உரிமையாளர்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கா அப்படிங்கிற
அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் வந்து ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதாவது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்பில் வெளியான ஜூட் திரைப்படத்திற்கு பெரிய ப்ரொமோஷன் பண்ணி பெரிய எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆச்சு. அதனால பெரிய ஓப்பனிங் வந்து கிடைச்சது. முதல் நாள் மட்டுமே இந்த திரைப்படத்திற்கு வந்து 23 கோடி ரூபாய் 25 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து ஓப்பனிங் கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்தை அஃபிஷியலாக வந்து படக்குழுவை வந்து அறிவித்திருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாஸ் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு இருந்தது. ஆனால் இந்த சைடு பார்த்தா பைசன் திரைப்படத்திற்கு பெரிய ஓப்பனிங் வந்து கிடைக்கல. ஏன்னா இந்த திரைப்படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பும் கிடையாது, பெரிய ப்ரொமோஷனும் அது கிடையாது. எதிர்பார்ப்பும் ப்ரொமோஷனும் இல்லாத திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வருமோ சொல்லப்போனால் அந்த ஜூட் திரைப்படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க பைசன் திரைப்படத்தை வந்து பார்த்தாங்க. படத்துக்கான முதல் நாள் வசூல் வெறும் 2 கோடி தான் வந்து பண்ணது. ஆனால் 2வது நாட்களிலிருந்து பைசன் திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகமானது. ஸோ ஜூட் திரைப்படத்துக்கு 2வது நாட்களிலிருந்து மிக்சடு ரிவ்யூஸும், பைசன் திரைப்படத்துக்கு 2வது நாட்களிலிருந்து பயங்கரமான பாசிட்டிவான விமர்சனம். சொல்லப்போனால் வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட கெரியரில் இதுதான் வந்து பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரிவ்யூவாக வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால இந்த திரைப்படத்திற்கு மக்களோட கூட்டம் அதிகமானது. ஸோ 4 நாட்கள் முடிவிலே 35 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பைசன் திரைப்படம் வசூல் செய்தது. இந்த திரைப்படம் நல்ல வசூல் வந்து பண்ணி கொண்டு இருந்தது. பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட ஜூட் திரைப்படம் 80 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்தது. ஸோ இப்போ 10 நாட்கள் முடிவில் இந்த 2 திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 திரைப்படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தலாம். பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட ஜூட் திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 25 கோடி ரூபாய். பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு மட்டுமே வந்து 12 கோடி ரூபாய் சம்பளமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா பைசன் திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் வந்து அதிகம். ஏன்னா வந்து மாரி செல்வராஜ் சம்பளம், அது மட்டும் இல்லாமல் படம் வந்து கொஞ்சம் லாங் ஸ்கேல் வந்து எடுத்திருந்தாங்க. அதனால 28 கோடி ரூபாய் வந்து பைசன் திரைப்படத்துக்கு வந்து பட்ஜெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கலெக்ஷனை பற்றி பேசிடலாம். பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட ஜூட் திரைப்படம் இது வரைக்குமே 128 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது 25 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட திரைப்படம் வந்து 10 மடங்கு பெரும் 5 மடங்கு லாபத்தை கொடுத்து 125 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு லாபம் வந்து கிடைச்சிருக்கு. நான் ஜிஎஸ்டி இல்லாமல் வந்து சொல்கிறேன். இந்த சைடு பார்த்தா பைசன் திரைப்படம். ஸோ பைசன் திரைப்படம் 28 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து இது வரைக்குமே 58 கோடி ரூபாய் வரைக்குமே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே ஒரு 28 கோடி ரூபாய் டபுள் லாபம் 2 மடங்கு லாபத்தை வந்து பைசன் திரைப்படம் கொடுத்துருக்கு. இன்னுமே வந்து இந்த திரைப்படம் அதிகமான வசூல், முக்கியமாக வந்து நிறைய திரைப்பட விழாவுக்கும் மற்ற மாநிலங்கள் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண படக்குள்ள வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கிறோம். இப்போ வந்து இந்த 2 திரைப்படம் மிகப்பெரிய லாபமான திரைப்படம். தயாரிப்பு நிறுவனத்திற்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு லாபமான திரைப்படமாக கேட்டால் எஸ் வந்து சூப்பரான லாபத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் இந்த 2 திரைப்படம் கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப கம்மியான தொகைக்கு தான் வந்து இந்த 2 திரைப்படத்தையும் விற்றுருக்காங்க. ஸோ வந்து முதல் 4 நாட்களில் வந்து இந்த 2 திரைப்படமும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு லாபத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கு. திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஜூட் திரைப்படத்தை விட பைசன் திரைப்படம் தான் அதிகமான லாபம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக வீக் டேஸ், அதாவது வந்து விடுமுறை நாட்களாக முடிந்தும் எப்பயுமே வந்து இந்த ஒர்க்கிங் டேஸ்லையும் வந்து பைசன் திரைப்படத்திற்கு மக்களோட கூட்டமும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டமும் ரொம்ப அதிகமாக வருவதால் வந்து பைசன் திரைப்படத்திற்கு அதிக முன்னுரிமை திரையரங்க உரிமையாளர்கள் கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் தீபாவளி வின்னராக இந்த 2 திரைப்படம் இருக்கு. விமர்சனம் ரீதியாக மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடும் திரைப்படம் வந்து பைசன் திரைப்படமும், வசூல் ரீதியாக இண்டஸ்ட்ரி ஹிட்டா வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட ஜூட் திரைப்படமும் இருக்கு. 2 திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம் தான். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.